தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கூட்டம் நாடாளுமன்றத்தினுடைய மைய மண்டபத்தில் பழைய நாடாளுமன்ற கட்டடத்தினுடைய மைய மண்டபத்தில் தொடங்கி இருக்கிறது. இதில் ஜூன் 9ஆம் தேதி பிரதமராக மோடி மீண்டும் பதவியேற்கிறார். 3வது முறையாக பிரதமராக அவர் பதவி ஏற்க இருக்கிறார் என்பதை இந்த கூட்டத்தில் அறிவிக்கப்படலாம் அப்படின்னு தெரிகிறது. செய்தியாளர் ரமேஷ் கூடுதல் விவரத்தோடு இருக்கிறார். ரமேஷ், இந்த கூட்டத்தில் கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் பங்கெடுத்திருக்கிறார்கள். பிரதமர் பதவியேற்கும் தினம் உறுதி செய்யப்படுகிறதா? விவரங்கள் என்ன? நிச்சயமாக ஜூன் 9ஆம் தேதி மாலை 6 மணிக்கு பிரதமர் மோடி 3வது முறையாக பதவியேற்பார் என்று தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே அதிகாரப்பூர்வமற்ற முறையில் இந்த தகவல் வந்திருந்தது. நாமும் அதை பதிவு செய்திருந்தோம். இந்த நிலையில் அது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜூன் 9ஆம் தேதி மாலை 6 மணிக்கு மோடி 3வது முறையாக பிரதமராக பதவியேற்பார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. டெல்லியில் தற்போது பழைய நாடாளுமன்ற கட்டிடத்தில் மைய மண்டபத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆலோசனை கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகின்றது. இந்த கூட்டத்தில் தற்போது நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பிரல்ஹாத் ஜோஷி இதை அங்கு அறிவித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் குடியரசுத் தலைவரை நேரில் சந்தித்து பிரதமர் ஆட்சி அமைக்க உரிமை கோரிய பிறகு குடியரசுத் தலைவர் மாளிகையின் தரப்பிலிருந்தும் அதிகாரப்பூர்வமாக பதவியேற்பு விழா குறித்த அறிவிப்பு இருக்கும் எனவும் எதிர்பார்க்கலாம். நாளை மறுநாள் பிரதமராக மீண்டும் நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்கிறார். 3வது முறையாக நாட்டினுடைய பிரதமராக 2வதாக பதவியேற்கும் நபராக அவர் இருக்கிறார். இதற்கு முன்பு சுதந்திரத்திற்கு பிறகு தொடர்ந்து 3 முறை ஜவஹர்லால் நேரு அவர்கள் பதவியேற்றார். அதே போல 3வது முறையாக பதவியேற்கக்கூடிய வாய்ப்பு நரேந்திர மோடி அவர்களுக்கு அமைந்திருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த கூட்டத்தில் நரேந்திர மோடி அவர்கள் பேச இருக்கிறார் அப்படின்னு தெரிகிறது. தொடர்ந்து செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், பிரதமர் எப்போது பேசுவார்? இந்த ஏற்கனவே பிரதமர் வெற்றி பெற்றதற்கு பிறகு பேசினார். இந்த கூட்டத்தில் அவருடைய பேச்சு ஏன்னா ஒரு பங்களிப்புடன் கூடிய அரசாக இது இருக்க போகிறது. இந்த ஸ்பீச் எப்படி இருக்கும்? அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் எம்பிக்களுடைய நாடாளுமன்ற குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்ட பிறகு பிரதமர் மோடி நன்றி தெரிவித்து பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கடந்த முறையும் இது போன்று அவர் நாடாளுமன்ற குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்ட பிறகு முதல் நபராக மூத்த தலைவர்களாக இருந்த எல்கே அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி ஆகியோருடைய காலில் விழுந்து அவர் ஆசை பெற்றார். அதன் பிறகு இந்திய அரசியல் சாசனத்தையும் தொட்டு வணங்கினார். அதன் பிறகு எம்பிக்கள் மத்தியில் பேசிய அவர் குறிப்பாக சில விஷயத்தை குறிப்பிட்டார். பொதுவெளியில் நாம் பேசுகின்ற போது மிக கவனமாக இருக்க வேண்டும். என்னதான் ஊடகங்கள் நம்முடைய வாயை கிளறினாலும் நீங்கள் அவசரப்பட்டு வார்த்தையை நீங்கள் விட்டுவிடக் கூடாது. கேமராவுக்கு பின்னால் பேசும்போது கூட நீங்கள் பார்த்து கவனமாக பேச வேண்டும் என்று அவர் எம்பிக்களுக்கு அறிவுரை வழங்கியிருந்தார். இன்னும் குறிப்பாக வாக்கு வங்கி அரசியலால் வஞ்சிக்கப்பட்ட சிறுபான்மை மக்களின் நம்பிக்கையை பெறுவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் முயற்சிக்க வேண்டும் எனவும் பிரதமர் மோடி அறிவுரைகளை வழங்கியிருந்தார். அது மிக மிக குறிப்பிடத்தக்க ஒன்று. அதே போல ஊடகங்களில் யார் யாருக்கு அமைச்சர் பதவி வருகிறது என்றெல்லாம் சில ஊகங்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. தயவு செய்து அந்த வதந்திகளை நீங்கள் நம்ப வேண்டாம். இது பிளவுகளுக்கு வழிவகுக்கும். யாருக்கு என்ன வழங்க வேண்டுமோ நிச்சயமாக அவர்களுக்கு எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் உரிய அங்கீகாரம் வழங்கப்படும் என்று பிரதமர் குறிப்பிட்டிருந்தார். எனவே இன்றைய தினமும் தற்போது பல்வேறு விஷயங்களை வலியுறுத்துகின்ற வகையில் பிரதமருடைய பேச்சு அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.